ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ நான் சொல்லியிருந்தோம், நம்ம இந்த எபிசோட்ல இருந்து நம்ம இனிமேல் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான மன்னர்களுடைய பட்டப்பெயர்களை கேட்பேன். அந்த பட்டப்பெயர் எந்த மன்னருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு மன்னருடைய பட்டப்பெயர் கேட்க போறோம். ஓகேங்களா? இது நம்ம ஒரு நல்ல தொடக்கமா வச்சுக்கலாம். சரிங்களா? அது கொஸ்டின்ஸ்ல அது எதுவும் இருக்காது. நீங்க ஒரு தேடியோ அப்படின்னு நீங்க படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க அதை பழகிக்கணும். சரிங்களா? அதுதான் பட்டப்பெயர்கள் பார்க்க போறோம். அடுத்தடுத்து நம்ம நூல்கள் அந்த மாதிரி நம்ம வேற வேற விதத்துல நம்ம போகலாம். சரிங்களா? இது வந்து நீங்க ஒவ்வொரு எபிசோட்லயும் தேடி படிப்பதற்கு யூஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பட்டப்பெயர் பார்க்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா, லாக்ஸ் பாக்ஸா. இது யாருடைய பட்டப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? என்ன பட்டப்பெயர்? லாக்ஸ் பாக்ஷா அப்படிங்கிற பட்டப்பெயரை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? யாருடைய பட்டப்பெயர், எந்த மன்னருடைய பட்டப்பெயர், அவர் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? என்ன ராஜ்யத்தை சேர்ந்த மன்னர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பூமியிலேயே வறண்ட பாலைவனம் எது? பாலைவனம்னாலே வறண்டு போய்தான் இருக்கும். அதுலயும் மிகவும் வறண்டு போன பாலைவனம் எது அப்படிதான். ஓகே, அப்ப அந்த பாலைவனம் அப்படிங்கிறது என்ன, அதோட டெபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மழையே பெய்யாத இடத்த நம்ம என்ன சொல்ல போறோம்? பாலைவனம் அப்படின்னு சொல்றோம். மழை கம்மியா பெய்யக்கூடியதோ அல்லது மழையே பெய்யாத இடத்த பாலைவனம் சொல்றோம். இங்க வறண்ட, அதாவது வறண்ட பாலைவனம் எது கேட்கிறாங்க? சிலி நாட்டில் இருக்கக்கூடிய அட்டகாமா பாலைவனம் தான் உலகிலேயே மிக வறண்ட பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் உலகத்திலே மிக பழமையான பாலைவனம் சொல்லுது. நிறைய பேர் சஹாரா பாலைவனம் சொல்லுவாங்க. சஹாரா பாலைவனம் மிகப்பெரிய பாலைவனம் தான், தவிர வறண்ட பாலைவனம் கிடையாது. அங்க நிறைய புல்வெளிகளும் நிறைய மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சிலியில இந்த பாலைவனம் எங்க இருக்குதுன்னா, சிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது. எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்குது. ஓகேங்களா? சிலி அந்த கண்ட்ரி பேரு. சிலி 2-3 நாடுகள்ல பார்டர் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தின் பெயர் என்ன இது கேட்பாங்க. ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனத்தின் பெயர் தார் பாலைவனம். எங்க இருக்கிறது? ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகே, ரொம்ப முக்கியமான பாலைவனம். இந்தியா இருக்கக்கூடிய பாலைவனம் தார் டெசர்ட், தார் பாலைவனம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்து, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டு, அதாவது தங்க நூலிலை புரட்சி என்பதன் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நல்ல ஞாபகம். தங்க புரட்சி கேட்கல, தங்க நூலிலை. தங்கங்கிற வார்த்தையை கேட்ட உடனே ஆப்ஷனை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டக்கூடாது. ஓகே, நிறைய பேர் போடுவாங்க. ஓகேங்களா? பழங்கள் அப்படின்னு போடுவாங்க. இது ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்குது, பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதே ஃபாலோ, தமிழ் வழியை ஃபாலோ பண்ணி. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சணல் தான். ஓகே, அதாவது தங்க புரட்சி, தங்கங்கிற வார்த்தையை பார்த்த உடனே நீங்க ஃப்ரூட்ஸ் போட்டக்கூடாது. நல்ல வாசனை பாருங்க. தங்க நூலிலை, கோல்டன் ஃபைபர் கேட்கிறாங்க. அப்போ கோல்டன் ஃபைபர் அது சணல் தான். என்னது அப்படி பாத்தீங்கன்னா, கோல்டன் ஃபைபரோட ரெவல்யூஷன். அப்போ அதே மாதிரி கோல்டன் ஃபைபர் இருக்கிற மாதிரி என்ன ஃபைபர் இருக்கு? சில்வர் ஃபைபர் இருக்கு. ஓகேங்களா? வெள்ளி நூலிலே இருக்குது. அது என்னத்தோடைய புரட்சி அப்படி பார்த்தீங்கன்னா, பருத்தியோடைய புரட்சி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உரங்கள். ஓகே, ஃபெர்டிலைசர். இது ஆப்ஷன் பி இருக்கு, இது ஆப்ஷன் சி இருக்குது. ஃபெர்டிலைசர் பாத்தீங்கன்னா கிரே ரெவல்யூஷன். ஓகே, சாம்பல் புரட்சி அப்படி சொல்லுவாங்க. ஆனியன், வெங்காயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிங்க், இளஞ்சிவப்பு புரட்சி அப்படி சொல்லுவாங்க. பிங்க், இளஞ்சிவப்பு புரட்சி. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுடைய எக்கனாமிக்ஸ்ல ஒவ்வொரு ரெவல்யூஷன் படிப்போம். பசுமை புரட்சி அப்படின்னா நெல் கோதுமை எல்லாத்துக்கும். ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு கலரை வச்சு ஒவ்வொரு புரட்சி, ஒரு 12 புரட்சிகள் இருக்கும், படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து, இந்தியாவின் காலநிலை என பெயரிடப்பட்டுள்ளது. அவ்வளவுதான். அதாவது இந்தியன் கிளைமேட் கண்டிஷன் என்ன கண்டிஷனா இருக்குது? 4 கிளைமேட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன கிளைமேட் பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. நிலநடுக்கோடு காலநிலை. சரி, அயனமண்டல ஈராக் கிடையாதுப்பா. ஓகேங்களா? இது வந்து அயனமண்டல ஈராக்ல ஈர காலநிலை, நிலநடுக்கோடு காலநிலை, அயனமண்டல பருவக்காற்று காலநிலை, மித அயனமண்டல காலநிலை. நமக்கு இந்தியாவுடைய கிளைமேட் எப்படி இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம மேப் படிக்கணும். ஓகேங்களா? இதுதான் உலக வரைபடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த லைன் தான் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஓகேங்களா? இந்த சென்டர்ல போடக்கூடிய லைனுக்கு பேர் என்ன சொல்லியிருப்போம்? பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர். ஓகே, நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லியிருப்போம். 0 டிகிரியில இருக்கும். அப்படியே மேல 23 டிகிரியில போடக்கூடிய லைனுக்கு பேர் என்ன தெரிஞ்சு அப்படியே லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. 23 டிகிரி நார்த்ல போடக்கூடிய லைனுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர், கடக ரேகை சொல்லுவாங்க. கீழே போடக்கூடிய லைனுக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், மகர ரேகை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லைன், ஓகேவா, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படி சொல்லக்கூடிய லைன் தான் இந்தியாவை வெட்டுது. ஓகேங்களா? இந்தியாவை வந்து சரி பாதியா பிரிக்கக்கூடிய லைன் தான், கொஞ்சம் மேலதான் வரும். சரி பாதியா பிரிக்கக்கூடிய லைன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் என்ன கிளைமேட்?
கிளைமேட். ஓகே, இதே மாதிரி இங்கேயும் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெண்டு இடத்துல இவ்வளோ தூரம் இங்க 23.5 இருந்து இந்த 23.5 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கிளைமேட்டை என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் கிளைமேட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு மேல டெம்பரேட் கிளைமேட் சொல்லுவாங்க. அப்ப இந்தியா என்ன வகையான கிளைமேட் சூஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் பருவக்காற்று, அதாவது அயனமண்டல பருவக்காற்று, டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட். அப்போ இந்த இந்தியா வந்து உலக வரைபடத்தில் எந்த பிளேஸ்ல அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? 4வது क्वेश्चन. Which place India in coffee production? ஓகேவா? 11th புக்ல இந்தியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாய பொருட்களுடைய உற்பத்தியில இந்தியா எத்தனாவது பிளேஸ் கொடுத்திருப்பாங்க? அதிகபட்சம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பொருட்களை இம்போர்ட் பண்ணலாம். பெட்ரோல், தங்கம், அது இது நிறைய பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஆனா என்ன பொருட்களை வந்து மெயினா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தமான பொருட்களை தான் அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்ப விவசாயம் சம்பந்தமான பொருட்களை ஏன் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம்னா இந்தியா ஒரு விவசாயத்துக்கு உகந்த பூமி. ஓகே, நிறைய பொருட்களை விவசாயம் பண்றோம். ஓகே, அப்படி இருக்க பட்சத்துல இந்தியா உருவாக்கக்கூடிய பொருட்கள் வந்து உலக தரவரிசையில் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 11th புக்ல ஒரு லெசன் வந்து பாக்ஸா கொடுத்துருப்பாங்க. 11th or 12th. ஓகே, அந்த புக்ல 11th 12th புக்ல ஒரு பாக்ஸா கொடுத்துருப்பாங்க. அரிசி, அதாவது அரிசி நெல் விளைச்சல எத்தனாவது பிளேஸ், கோதுமையில எத்தனாவது பிளேஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஃபில, டீல, இந்த மாதிரி எல்லாருக்கும் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அது இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறோம். காஃபி உற்பத்தியில் இந்தியா உலக தரவரிசையில் எத்தனாவது பிளேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 7வது இடம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ, ஓகே, டீ தேயிலை தயாரிப்புல உலகத்தில் எத்தனாவது இடம் இந்தியாங்கிறது கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இதை தேடி பார்த்து கூட மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? காஃபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காஃபில வந்து நமக்கு சப்ஜெக்ட் தேவையில்ல. சப்ஜெக்ட் அபார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்குது. ஓகேங்களா? அரேபிகா காஃபி, ரோபஸ்டா காஃபி அப்படி சொல்லுவாங்க. நம்ம நார்மலா நம்ம குடிக்கக்கூடிய காஃபிஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா டீ கடையில் குடிக்கக்கூடியது, பெரிய பெரிய பிராண்ட் சொல்லி டீ விளம்பரம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 4 கேட்டகரியில லோ கேட்டகரியான காஃபி தான், காஃபி தூள் தான் நம்ம குடிக்கிறோம். ஓகேங்களா? ஹை கேட்டகரியான காஃபி தூள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது ஒரு காஃபியோட ரேட்டே வந்து பல நூறுகள் இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லி இருக்கு. அதோட டேஸ்ட்டும் வந்து வேற சுவையானதா இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து உலக தரவரிசையில காஃபி ப்ரொடக்ஷன்ல இந்தியா வந்து 7வது இடம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிராவிடேஷனல் டேம், அதாவது உலகின் பெரிய புவி ஈர்ப்பு அணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 10th புக்ல பாத்தீங்கன்னா 10th ஜியோகிராஃபி தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜியோகிராஃபில முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லொகேஷன் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி, இந்த மாதிரி லெசன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற விஷயத்துல எங்கெங்கெல்லாம் டேம் இருக்குது, அந்த டேம்ல என்னென்ன சிறப்பம்சம்லாம் இருக்கு சொல்லியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை கொடுத்திருப்பாங்க. அந்த அணைக்கு பேர் தான் பக்ரானங்கல் டேம், பக்ரானங்கல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த டேம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது கூடிய ஒரு முக்கியமான டேம். எந்த ரிவர் ஓரம் ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. சட்லஜ். ஓகேங்களா? சட்லஜ் ரிவர் ஓரம் ஓடக்கூடியதுதான் பாத்தீங்கன்னா இந்த பக்ரானங்கல் டேம். ரொம்ப முக்கியமான ஒரு டேம். அப்போ ஒவ்வொரு டேமும் எந்த ஸ்டேட் இருக்குது, எந்த ரிவர் ஓரம், எந்த ரிவர்ல அந்த டேம் கட்டப்பட்டிருக்கிறது படிக்கணும். ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா ஹிராகுட் டேம் பாத்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்கு. ஹிராகுட் டேம் ஒடிஷாவில் இருக்குது. இதுவும் நல்ல ஒரு பெரிய டேம் தான். ஓகேங்களா? மகாநதி ரிவர்ல ஓடக்கூடிய ஒரு டேம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹிராகுட் டேம், மகாநதி. ஓகேங்களா? கோசி திட்டம், அதாவது கோசி திட்டம் இல்ல, கோசி ரிவர் ஒன்னு இருக்குது. ஓகேங்களா? கோசி ரிவர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பீகார்ல ஓடக்கூடியது. இந்த ரிவர் வந்து பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமோதர் பாத்துக்கிட்டீங்கன்னா வங்காளதேசத்துல ஓடக்கூடியது. வங்காளதேசம் ஜார்க்கண்ட் ரெண்டுலயே ஓட, ஆனால் வங்காளதேசம் மெஜாரிட்டி ஓடக்கூடியது. வங்காளதேசத்தின் துயரம் என்று கூறக்கூடியதா எது எப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாமோதர் ரிவர். ஓகேங்களா? அப்போ 4 ரிவரும் எந்தெந்த இடங்கள்ல இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஒவ்வொரு ரிவருக்கு வந்து ஒவ்வொரு ரிவருக்கும் ஒரு விதமான நிக் நேம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதான் சரோ ஆஃப் பீகார், சரோ ஆஃப் பெங்கால் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ பக்ரானங்கல் தான் நமக்கு ஆன்சர். உலகிலே மிகப்பெரிய புவி ஈர்ப்பு அணை, கிராவிடேஷனல் டேம். ஓகேங்களா? சட்லஜ் அங்க இருக்குது. அடுத்து which is Indian second largest irrigation method. ஓகேங்களா? அது பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், செகண்ட் தான் கேட்கிறேன். இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் எது அப்படின்னா கால்வாய் நீர்ப்பாசன ஆதாரம் தான். ஓகேங்களா? 2வது முக்கியமானது. ஓகே, அப்ப நீர்ப்பாசனம் இந்தியாவில் என்னென்ன வழிமுறைகள்? இந்தியாவில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், விவசாயம் பேஸ்ட் இந்தியா தான். இந்தியாங்கிறது விவசாயம் பேஸ்ட் ஒரு கண்ட்ரி தான். விவசாயம் தான் நமக்கு மெஜாரிட்டியான வேலை வாய்ப்பு கொடுக்குது, மெஜாரிட்டியான பொருட்களை நம்ம அதுதான் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா?
அதனால நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு என்ன வகையான இரிகேஷன் நீர்ப்பாசனம் வழிமுறைகள் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா கிணற்று பாசனம், அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற ஆன்சர் கால்வாய் நீர் பாசனம், அப்புறம் ஏரி பாசனம், அப்புறம் பாத்தீங்கன்னா போர்வெல் பாசனம், நிறைய வகைகள் இருக்கு. ஓகே, அது இரண்டாவது மிகப்பெரிய பாசனம் பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய கால்வாய் பாசனம். இப்ப ரீசெண்டா அதிகமாக கூடிய நீர்ப்பாசன முறைகள், டெக்னாலஜிக்கு உகந்த நீர்ப்பாசன முறைகள்னா ட்ரிப் இரிகேஷன் அப்படி சொல்லுவோம், சொட்டு நீர் பாசனம். ஓகே, அது நிறைய வகைகள் இருக்கு. அதுதான் வந்து சிறந்த நீர்ப்பாசனமாக அறியக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா சொட்டு நீர் பாசனம், அதுதான் சொல்லுது. ஓகேங்களா, அதோட கேள்வி கேட்கலாம். நெக்ஸ்ட், இப்பதான் ஒரு அணையை வச்சு பார்த்தோம், திருப்பி ஒரு டேம் வச்சு ஒரு கொஸ்டின். ஓகே, தெகுரி சொல்லலாம், அப்படிதான் தெரி அப்படிதான் சொல்லுவாங்க மேக்சிமம். தெகுரி அது தெரி. தெரி டேம் எங்க இருக்கு, தெரி அணை எங்க உள்ளது அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா, தெரி நமக்கு படம் இருக்குது, இங்க தெரிங்கிற ஒரு டேமும் இருக்குது. ஓகேங்களா, தெரி டேம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா, பாக்கிரதி அப்படி ஒரு ரிவர் தான் முக்கியமாக ஓடக்கூடிய ரிவர் தான் பார்த்தீங்கன்னா தெரி டேம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேம் தான், நார்த் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு டேம். நெக்ஸ்ட், which is the state having first place in sugar production. ஓகே, இந்த சுகர் ப்ரொடக்ஷன் கேட்ட உடனே எல்லாரும் மகாராஷ்டிரா போட்டுருவாங்க, ஏன்னா சர்க்கரை கிண்ணம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அப்படி கிடையாது. உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, எந்த ஸ்டேட் வந்து நான் சொன்னோம்ல எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லையும் எந்த மாநிலம் முதல் இருக்குது, இந்தியா எத்தனாவது பிளேஸ், எல்லா விஷயத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுல சர்க்கரை உற்பத்தியில இந்தியாவில் முதலிடம் வகிக்கக்கூடிய ஒரு மாநிலம்னா யூபி, உத்தரப்பிரதேஷ். அடுத்து இதுவும் 10th போகக்கூடிய ஃபேக்ட் தான். வேர் இஸ் லொகேட்டட் இன் த பாரத் ஹைட்ரோ பவர் பிளான்ட் ஆர்கனைசேஷன். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத் தான் இந்திய தேசிய நீர்மின் நிலையம் இருக்குது. ஓகேங்களா, இது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய, இந்தியாவில் என்னென்ன வழிமுறைகள் தான் கரண்ட் உற்பத்தி பண்றாங்களோ அது குறித்த தகவல் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எப்படிலாம் கரண்ட் உற்பத்தி பண்றாங்க, ஒன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அனல் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனல் மின்சாரம்னா என்னன்னா நிலக்கரியை எரிச்சு கரண்ட் தயாரிக்கிறது அனல் மின்சாரம். ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன செய்வாங்க, அடுத்து என்ன செய்வாங்க, அணு மின்சாரம், அணு மின் நிலையங்கள் எங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல, கூடங்குளம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கல்பாக்கம் இருக்குதா அணு மின் நிலையம். இது வந்து ஒரு ஆட்டம், ஒரு அணுவை, ஓகே, தோரியம் இந்த மாதிரி அணுக்களை உடைச்சு அதுல இருந்து சக்தி எடுத்து கரண்ட் தயாரிப்பாங்க. இது அனல் மின்சாரம், இது அணு மின்சாரம். அடுத்து என்ன மின்சாரம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹைட்ரோ, அதாவது நீர் மின்சாரம், நீர் மின் சக்தி அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி, நீர் மின்சக்தி, சூரிய மின்சக்தி. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்ல புனல் மின்சாரம் கூட இருக்கு. ஓகே, புனல் மின்சாரம் அப்படின்னா அந்த ஓத அலைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய மின்சாரம். இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள்ல நமக்கு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இன்னொன்று முக்கியமான சொல்லமானது தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் காற்று மின்சாரம், காற்றாலையில இருந்து தயாரிக்கப்படுகிற காற்று மின்சாரம். இது எல்லாமே தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது, சரி இந்தியா லெவலில் பார்க்கும் இந்த மாதிரி வழிமுறைகள் இருந்து அதிகமான கரண்ட் எடுக்கிறோம். இதுல மொத்தத்தில் எதுல இருந்து அதிகமாக எடுக்கிறோம்னா அனல் மின்சாரம் தான் எடுக்கும். ஓகே, இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுல நீர் மின்சாரம் சம்பந்தமானது. ஓகே, அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு மின்சாரத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஹெட் ஆபீஸ் ஒன்று இருக்கும். அந்த ஹெட் ஆபீஸ் பேர் தான் இந்திய தேசிய நீர் மின் சக்தி நிறுவனம். எங்க இருக்குது, ஃபரிதாபாத்ல இருக்கு. ஓகே, அதே மாதிரி என்ன கொடுத்திருப்பாங்க ஒரு தகவல்கள், ஒவ்வொரு மின்சார ஆலைகளையும் ஒவ்வொரு வகையான மின்சார ஆலைகளையும் எப்போ வந்து முதலாக உருவாக்கி இருப்பாங்க. இதுல வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக நீர் மின்சார சக்தியை வந்து எங்கிருந்து உருவாக்குவாங்க, எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டார்ஜிலிங், அங்கதான் ஃபர்ஸ்ட் நீர் மின் சக்தியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, போலாம் அடுத்த கொஸ்டின். அடுத்து which Indian state having the high wind production. பாருங்க, இப்போதான் நம்ம மின்சாரத்தை முடிச்சு திருப்பி மின்சாரத்தை பத்தி வருது. ஓகேங்களா, இங்க என்ன எடுத்துக்காங்கன்னா எந்த மாநிலம் அதிக காற்றாலை மூலமாக, காற்று ஆலைகள் மூலமாக அதிக ஆற்றலை பெறக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, இதுல வந்து 100% டவுட்டே வேணாம், தமிழ்நாடு போட்டு வந்துடணும். ஓகே, எப்பவுமே கடந்த ரொம்ப வருஷமாவே நம்ம ஊர் தான் காற்றாலை மின்சாரத்துல முதலிடம் வகிக்கிறது. பெருமையை நம்ம சொல்லிக்கிறோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரு ஜியோகிராபிக்கலாவும் நமக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, ஒரு சைடு ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மான்சூன், ஓகேங்களா, அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு சைடுல சவுத் வெஸ்ட் மான்சூன் வருது, தமிழ்நாட்டுடைய இன்னொரு சைடுல நார்த் ஈஸ்ட் மான்சூன் வருது. அதனால இந்த காற்றோடைய திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு ஜியோகிராஃபி அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக தயார் பண்ணக்கூடியது காற்றாலைனா அது தமிழ்நாடு தான். ஓகேங்களா, அது எங்கெல்லாம் இருக்குது அதிகம் பார்த்தீங்கன்னா
திருநெல்வேலி மாவட்டங்கள்ல ஆறாவது வாய்மொழி. ஓகே, திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த சைடு கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஆறாவது வாய்மொழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை, இந்த மாதிரி ஊர்களில் காற்றாலை மின்சாரம் அதிகமாக தயாரிக்கப்படுகிறது. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, டெக்னாலஜி வளர என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் மேலும் ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா நார்வே நாடுகள், பின்லாந்து நாடுகள் இருந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். என்ன காப்பி பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் காற்றாலை மின்சாரத்தை உருவாக்க போகிறோம். ஓகேங்களா, நடுக்கடல். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில தான் இப்போ வச்சா வந்து மாதிரி தான் காற்று வேக அடிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம பில்டிங் அங்கங்கே உயர்த்திட்டோம், இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்டி போட்டோம். ஓகேங்களா, கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிக்கிட்டே வருது, எப்போ காற்றடிக்குது எப்போ காற்று எதுவும் தெரியுது கிடையாது. ஓகேங்களா, இப்போ பூமியில நம்ம காற்றாலை வைக்கிறதுல இருந்து அதன் மூலமா இருக்கக்கூடிய மின்சாரத்தை விட கடலுக்கு நடுவில் காற்றாலை மின்சாரத்தை வச்சு காற்றாலையை வச்சு அதை மாதிரி தயாரிக்கக்கூடிய மின்சாரம் வந்து அதிகமான அளவு வந்து மின்சாரம் கிடைக்குது. அதனால இப்போ என்ன பண்றது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நம்ம வந்து நிறைய கிடையாது, குஜராத் ஓரமாக இருக்கக்கூடிய கடற்கரையில அதிகமாக நம்ம காற்றாலை மின்சாரம் வைக்க ஆரம்பிச்சோம். இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா கடற்கரை ஓரமாக நம்ம வைக்க ஆரம்பிச்சோம். ஓகே, அதன் மூலமாக மின்சாரம் எடுக்கக்கூடிய அளவு அதிகமாகும். அதாவது ஒரு நியூ இனிஷியேட்டிவ். இதை நார்வே, பின்லாண்டில் 10 வருஷம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போதான் அதை காப்பி பண்ணி நம்ம இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிங்களா, ரைட். அப்போ இந்தியா அதிக அளவு வந்து தமிழ்நாடு, மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி அந்த சொன்னோம்ல, இப்போ எப்படி நீர் மின்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு ஃபரிதாபாத் இருக்கிற மாதிரி காற்றாலை மின்சாரத்துக்குன்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விண்ட் எனர்ஜி சம்திங் ஒரு NIWE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னையில தான் இருக்கு. அது ஒரு முக்கியமான சென்னையில தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு. NIWE, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விண்ட் எனர்ஜி. அடுத்து the process called seed separated from cotton. இதான் சிம்பிள் क्वेश्चन. இதுவும் 10th புக்ல இருந்து அதே லெசன் தான் திருப்பி. பருத்தி இலைகளில் இருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறை. பருத்தி நம்ம கிராமத்துல நம்ம பார்த்துருப்போம். பருத்தி விதையும் அந்த பருத்தி பார்த்தீங்கன்னா செடி, சின்ன செடி, காஞ்சி போன செடி மாதிரி இருக்கும். அது முன்னாடி வந்து ஒரு பருத்தி சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும். அதை நம்ம எல்லாத்தையும் பறிச்சு பெருசா வச்சிருப்பாங்க. அதை கொட்டிட்டு வீட்டில் எல்லாரும் நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பஞ்சை தனியா அந்த விதை தனியாக பிரிச்சு போடுவோம். அந்த பஞ்சை வந்து நம்ம வந்து இதுக்கு ஆலைக்கு அனுப்பிடுவோம். அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டையை வச்சு பருத்தி பால் இதெல்லாம் தயாரிக்கிறது ஒரு பழக்கமாவே இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த பஞ்சு இருக்குது, இந்த பஞ்சு தான் பார்த்துட்டீங்கன்னா இதை பிரித்தெடுக்கக்கூடிய முறைக்கு தான் என்ன பேர் கேட்கிறாங்க. நம்ம ஊர்ல லோக்கலா நம்ம 1008 விஷயங்கள் பேசுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நோட்டபிள் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை முக்கியமா ஜின்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சணல் உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் திருப்பி அக்ரிகல்ச்சர் கமோடிட்டி தான் பாருங்க. இப்பதான் கரும்பு பார்த்தோம், இப்ப சணல் உற்பத்தினாலே கண்ணை மூடிட்டு ஒரு ஸ்டேட் தான். ஓகேங்களா, இந்தியாவில் வேற எங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு சணல் உற்பத்தி கிடையவே கிடையாது. 2 ஸ்டேட் தான் இந்தியா எடுத்தீங்கன்னா, ஒன்னு வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு அசாம். டவுட் வந்தா 2 தான் டவுட். அசாம் வந்து ஆப்ஷன் இருக்கு. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்கால் தான். ஓகே, வங்கதேசம் அப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா, முதன்மையா இருக்கக்கூடிய மாநிலம்னா நம்மளுடைய வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான் கொடுத்துருக்கணும். வங்கதேசம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேற்கு வங்காளம் தான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி உலகத்திலேயே அதிகமாக வந்து சணல் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாது. அது என்ன இருக்குன்னா வங்கதேசம். பங்களாதேஷ் தான் உலகத்திலேயே அதிகமா வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க சணல் உற்பத்தி அதிகம் பண்றாங்க. ஆனா அவங்க உள்நாட்டு தேவைக்கு அதிகமாக நம்ம தான். ஆனா உலகத்திலே அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு நம்ம தான். ஓகே, சணல் பேசிக்கா எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஒரு கட்டுறதுக்காகவோ ஒரு கோணி பைதையோ நிறைய விஷயம் சணல் தேவைப்படுகிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம நிறைய இந்த இப்போ ரீசெண்டா வெஸ்ட் பெங்கால் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் அழிஞ்சு வரக்கூடிய இடத்துல இருக்குதான். ஏன் அப்படின்னா நம்ம இப்ப எல்லாம் சணல் பைக்கும் சணலுக்கு மாற்றாக நம்ம நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, பாலிஸ்டரையும் சரி பாலியூரித்தையும் சரி நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சதுனால அந்த பைக்கு ரீப்ளேஷன் வேற பை இருக்கிறதுனால அந்த ஃபேக்டரி கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகிட்டே வருது. ரைட், பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்தியாவில் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அடுத்து பாருங்க, கைத்தறி தாரியது. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது? அதாவது வேர் இஸ் லொகேட்டட் ஹேண்ட்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நிறுவனம் எல்லாருமே டெல்லியில தான் இருக்கு. ஓகேங்களா, டெல்லியில தான் ஹேண்ட்கிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சோலார் ஓகேங்களா சூரிய மின்சாரத்துடைய தலைமையகம் எங்க இருக்குதோ அதுவும் டெல்லியில தான் இருக்கு. ஓகேங்களா, சூரிய மின்சார தலைமையகம் டெல்லியில தான் இருக்கு. அடுத்த ஹிஸ்டரி क्वेश्चन. How much weight of the silver coin reduced by the Sher Shah Suri? Okay, Sher Shah Suri காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயத்தின் வெள்ளி நாணயத்தின் எடை என்ன அப்படிங்கிற எடையெல்லாம் கேட்கிறாங்க. क्वेश्चन கொடுத்திருக்காங்க கேட்கிறாங்க. 9th புக் கொடுத்திருக்காங்க, எகனாமிக்ஸ் புக் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப ஷேர் ஷா சூரி யாரு பாத்தீங்கன்னா இவர் டெல்லி சுல்தான் மன்னரா இல்ல முகலாய மன்னரா இல்ல இவர் அதையும் தாண்டி தனியா ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்த மன்னர். ஓகே, இரண்டாவது ஆப்கானிய வம்சத்தை இந்திய
இந்தியாவில் காலூன்ற செய்தவர் யாரும் கேட்டாங்கன்னா ஷேர்ஷா சூர் தான். இவர் வேற என்னதான் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் நவீன நாணய முறையின் தந்தை சொல்லுவாங்க. கிராண்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரோடை வந்து போட்டிருப்பாரு. ஓகே, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காலங்கள்ல வந்து கொட்டை சொல்லியிருக்காரு. எந்த மன்னரும் செய்யாத ஒரு விஷயத்தை இவர் செஞ்சிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா, தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய கல்லறையை கட்டுவார். ஓகேங்களா, அவர் பிறந்த இடத்துல சசாரம் பிறந்த இடத்திலேயே உயிரோடு இருக்கும்போது கல்லறை கட்டுறாரு ஷேர்ஷா சூர். ஓகே, அப்போ இவர் வெளியிட்ட நாணயத்துடைய வெளிநாணயத்துடைய கிராம் என்ன அப்படிங்கிறாங்க உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க 178 கிராம். ஓகேங்களா, அதோட முக்கியமான பாயிண்ட் இவர் தான் நவீன நாணய சீர்திருத்த தந்தை. ஆல்ரெடி ஒரு எபிசோட பார்த்தோம் நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து எலக்ட்ரானிக் சிட்டி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, 5ஆம் கிளாஸ் பையன் கூட தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு ஈஸியானது. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த ஊர்ல நிறைய பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பெங்களூர். ஓகே, அப்ப பெங்களூர் தான் மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, இது இந்த மாதிரி தான் சொன்னேன் ஆல்ரெடி, நான் போன எபிசோட்லயே சொன்னேன். 20க்கு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, யாருக்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னா அதை படிக்கவே முடியாது, கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி கரெக்டா அடிக்கிறோமோ அதுலதான் நமக்கு வேலை இருக்குதா இல்லையா அப்படி சூஸ் ஆகும். ஓகேங்களா, மேக்சிமம் படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிற பட்சங்க பாருங்க, ஒரு 3 கிடையாது, ஒரு 10 கொஸ்டின் எடுத்துக்கோங்க. சரிங்களா, சொல்றேன், கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின் இருக்குதுன்னா நீங்க எஸ்ஐல எக்ஸாம் எழுதுற எல்லாரும் அவன் இன்ஸ்டியூட் வந்து படிச்சாலும் சரி, நம்ம இன்ஸ்டியூட் படிச்சாலும் சரி, வேற எந்த இன்ஸ்டியூட் படிச்சாலும் சரி, வீட்டிலே உட்கார்ந்து படிச்சாலும் சரி, அவன் படிக்கவே இல்லை சும்மா தான் நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதிகபட்சம் எல்லாருமே அவன் நாலேஜ் ஓரளவுக்கு நாலேஜபிள் பெர்சனா இருந்தா, ஓரளவுக்கு நாலேஜபிள் பெர்சனா இருந்தாலே 10 கொஸ்டினுக்கு ஒரு 4 கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும்பா. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அமெரிக்காவின் அதிபர் யார் அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நார்மல். ஓகேவா, அடுத்து ஒரு 3 கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து 3 கொஸ்டின் ஓரளவுக்கு உட்கார்ந்து படிப்பான் பாருங்க, ஓரளவுக்கு உட்கார்ந்து படிப்பான், அவனால மட்டும் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, 10க்கு 7 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து ஒரு 2 கொஸ்டின் நம்ம கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் வரும். ஓகேடா, நம்ம படிச்சிருப்போம் ஆனா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி 2 கொஸ்டின் இருக்கும். ஓகேடா, ஆனா ஒரே ஒரு கொஸ்டின் தான் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, அதை படிச்சவன் படிக்காதவன் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. அந்த புத்தகத்துல இருந்து வெளியவும் அதிகபட்சம் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புறத வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, கொஸ்டின் போடாமா? அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் நான் சொன்னோம்ல, ஒரு கொஸ்டின்ல இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது நம்ம இந்த மரங்கள்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம், இது மாதிரி படிச்சுதான் ஆகும். ஓகேங்களா, அதாவது 10th புக்ல காடுகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வகைகள் கொடுத்திருப்பாங்க. அது ஒரு 4 வகையான காடுகள்: அயனமண்டல பசுமை மர காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், பாலைவன தாவரங்கள், அதாவது பாலைவன காடுகள், ஓத தாவரங்கள், ஓத காடுகள் கூட சொல்லுவாங்க. சரிங்களா, இப்ப இதுல வந்து நம்ம மேட்ச் பண்ணணும், என்னென்ன வகையான காடுகள்ல என்னென்ன வகையான மரங்கள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணணும். ஓகே, மரங்கள் அதிகபட்சம் நம்ம கேள்விப்படாத மரங்களா இருக்கும், படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அயனமண்டல பசுமை மாறா காடுகள். பாத்தீங்கன்னா ரோஸ் வுட், அதாவது இந்த ரோஸ் மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி நல்ல மழை பெய்யக்கூடிய இடத்துல எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த ரோஸ் வுட் வந்து இருக்கும். ஓகேங்களா, நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த மரத்தோட இமேஜ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்ப ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. அடுத்து அயனமண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள்னா அந்த டைம்ல இலை உதிர்ந்துடும். எந்த மரங்கள் இலை உதிரும் அப்படின்னா நம்ம இந்த மரத்தை நம்ம பார்த்திருப்போம் அதிகபட்சம் தேக்கு மரம். ஓகேங்களா, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாலைவன தாவரங்கள். பாலைவன தாவரம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும், அது இலைகளே இருக்காது, முள்ளு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னது சீக்கு பாத்துட்டீங்கன்னா 2, அதாவது அக்கேசியா. இந்த தாவரத்தை நீங்க பார்க்கணும். ஓகே, புக்கு படிக்கும் போது அந்த இந்த மாதிரி இந்த இங்கிலீஷ் இருக்கக்கூடிய எல்லா தாவரத்தோடைய நேமையும் கூகுள்ல போட்டு பார்த்துட்டீங்கன்னா அந்த இமேஜ் ஞாபகம் இருக்கும். ஓகே, அப்ப அக்கேசியா அப்படின்னு தாவரம்னா அது முள்ளா இருக்கும். முள்ளு செடி எங்க இருக்கும்? பாலைவனத்துல தான் இருக்கும். ஓகே, அடுத்து டைடல் வெஜிடேஷன், ஓத தாவரம் எங்க இருக்குன்னா சுந்தரி. ஓகே, சுந்தரி மரம் தான் ஓத தாவரம். அப்ப டிக்கு பாத்தீங்கன்னா 3. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன், பசுமை மாறாம இருக்குன்னா எவர்கிரீன். டிராபிக்கல் நம்ம ஆல்ரெடி क्वेश्चनல பார்த்தோம். நான் எந்த ரீஜன் வந்து டிராபிக்கல் சொல்லியிருந்தேன், பூமத்திய ரேகைக்கும் அந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்னுக்கு இருக்கக்கூடிய பிட்வீன் கேப் தான் மட்டும்தான் டிராபிக்கல் சொல்லியிருந்தோம். ஓகே, அப்ப டிராபிக்கல் பசுமை, அதாவது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரோஸ் வுட் சொல்லியிருந்தோம். டிராபிக்கல் டெசிடியஸ்னா இலை உதிருதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு வந்து தேக்கு மரம். டெசர்ட் வெஜிடேஷனுக்கு வந்து அகேசியா. அடுத்த டைடல் வெஜிடேஷனுக்கு சுந்தரி. அப்போ வந்து 4 1 2 3.
ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அப்போ மரங்கள் படிக்கிறது கஷ்டம் தான்ப்பா. ஓகே, நம்ம வந்து ஒரு மரம் தான் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க இந்த காடுகள் வகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஒரு 7 வகையான மரங்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த ஒரு காடுகள் பார்க்கும்போது அங்க ஒரு 5 வகையான மரம் கொடுத்துருப்பாங்க. நிறைய மர வகை படிக்கும்போது மரம் தான் போகும், வேற வழியில படிச்சுதான் ஆகணும். இல்ல ஏதாவது ஷார்ட்கட்டு, ஏதாவது சீக்வன்ஸ், ஏதாவது பாட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சு படிச்சுக்கோ. சரிங்களா? கிளாஸ் நடத்தும் கூட சொல்லுவாங்க எப்படி எப்படி படிக்கணுங்கிறது. ஓகே, அடுத்து விச் கண்ட்ரி, திருப்பி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. போன தடவை வேற மாதிரி கேட்டுருந்தாங்க, இந்த தடவை வேற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, விச் கண்ட்ரி ஷேரிங் மினிமம் லேண்ட் பார்டர் வித் இந்தியா, அதாவது இந்தியாவுடன் மிக குறைவான நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எது? ஓகே, அப்போ இந்தியாவுடைய மொத்தம் எத்தனை நாடுகள் நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறதுனா 7 நாடுகள் பகிர்ந்து கொள்கிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாளம், பூட்டான், வங்காளதேசம், மியான்மர் அப்படி சொல்லிட்டு 7 நாடுகள் இந்தியாவுடைய எல்லையை வந்து பகிர்ந்து கொள்கிறது. ஓகேங்களா? அதுல மிக குறைவான நாடு எது அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்கானிஸ்தான். எத்தனை கிலோமீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர் வந்து நம்மளுடைய நிலையை பகிர்கிறதாமா. அதே இது பாத்தீங்கன்னா மிக அதிகமாக நிலையை பகிர்கக்கூடியது எது அப்படி பார்த்தீங்கன்னா வங்காளதேசம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். மொத்தம் எத்தனை நாடு, மொத்தம் எவ்வளவு லேண்ட் பார்டர் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஜியோகிராஃபி 10th தான் எல்லாமே. அடுத்து which country is known as land of midnight sun? ஓகே, எஸ்ஐ உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, நள்ளிரவிலும் சூரியன் இருக்கும் நாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த நாட்டுல நடு ராத்திரி, ஓகேங்களா, மிட் நைட்ல தான் சூரியனே உதிக்குமாமா. ஓகேங்களா? அந்த எந்த நாடு அப்படின்னா நார்வே நாடு தான் பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது பாத்தீங்கன்னா எந்த நாடுல முதலாக சூரியன் உதிக்கும் அப்படின்னு கேட்டா ஜப்பான். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஜப்பான் ஆன்சர். ஓகேங்களா? அவங்க தான் வந்து சூரிய உதயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களாம். அடுத்து கோமதி இஸ் எ ட்ரிபியூட்டரி ஆஃப். ஓகேவா? கோமதி அப்படி சொன்னோன்னே நம்ம வந்து ஒரு பெண் நேம பார்ப்போம். நம்ம ஊர்ல என்ன கலாச்சாரம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஆறுக்கு வந்து எல்லா ஆறுகளுக்கும் பெண்களுடைய நேம் தான் இருக்கும். ஓகே, ஆண்களுடைய பேரு ஆறுகளுக்கு வச்சிருக்கிறது வந்து கம்மியான ரிவர் தான். ஓகே, அதை நீங்க கமெண்ட்ஸ் ஆண்கள் எல்லாரும் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எந்த ஆறுகளுக்கு பேர் ஆண்களுடைய பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் என்ன ஆறுன்னு இருக்கிறது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, மீதி எல்லா ஆறுகளுக்கு பேரும் பெண்களுடைய பேர் தான். ஓகேங்களா? நம்மளோட கோமதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ கோமதி ரிவர் எந்த ஆறுடைய ட்ரிபியூட்டரினா கிளை நதி. ஒரு ஆறு, பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும். அந்த ஆறோட ஒரு ஆறு வந்து இணைஞ்சு போகும். அதுதான் ட்ரிபியூட்டரி. ஓகே, அப்ப கங்கை ஆறுடைய ட்ரிபியூட்டரி தான் வந்து இந்த கோமதி. ஓகேங்களா? அப்ப கங்கை ஆறுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரிபியூட்டரி இருக்கும்பா. ஓகேங்களா? கோமதி மட்டும் கிடையாது. கோமதி, காங்டக், அப்புறம் சம்பல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோசி ரிவர் பார்த்தோம், அந்த ரிவர், யமுனா எல்லாமே. ஓகே, அப்போ கங்கை நதியுடைய மிக நீளமான ட்ரிபியூட்டரி எது, மிகப்பெரிய கிளை நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யமுனா தான். சரிங்களா? யமுனா தான் கோமதி, அதான் கங்கை ஆற்றுடைய மிகப்பெரிய ட்ரிபியூட்டரி, கிளை நதி அப்படி சொல்றாங்க. சரி, துணை ஆறு. அடுத்து கேரள கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது? ஓகே, கேரள கடற்கரை சொல்லலாம், அல்லது கேரளாவை தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய கணவாய் எது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதுல பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சீப்பான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கைபர் கணவாயெல்லாம் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். கைபர் கணவாயில எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இருக்குது, அதெல்லாம் வராது. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படி வச்சுக்கோங்க. இங்கதான் பார்த்தீங்கன்னா கேரளா இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் பிட்வீன் இருக்கிறது கணவாய்கள் இருக்குது. ஓகே, ஒரு கணவாய் இங்க இருக்கும், இன்னொரு கணவாய் இங்க இருக்கும். ஓகே, கணவாய்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரெண்டு லேண்டையும் இருக்கக்கூடிய சின்ன கேப் தான் கணவாய் அப்படி சொல்லுவோம். அதன் மூலமாக இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகலாம். நடுவில் வந்து மலைகளா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு இருக்கக்கூடிய சின்ன 2 கணவாய் என்ன பார்த்தீங்கன்னா மேல இருக்கக்கூடியது பாலக்காடு கணவாய். ஓகே, கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவுக்கு போகணும்னா இப்படிதான் போவாங்க. பஸ் ரூட் தான் இப்படிதான் இருக்குது. ஓகே, மலைக்கு நடுவுல போகும். ஓகே, அதே இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கணவாய் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, 2 அதான் பாலக்காடு கணவாய் தான் பெருசு. ஆப்ஷன் நமக்கு அதுதான் இருக்குது, பாலக்காடு கணவாய். ஓகே, முடிஞ்சது. 20 கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்த எபிசோட்ல நம்ம அடுத்த ஒரு சோசியல் சயின்ஸ் எபிசோடு நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன் வீடியோ பார்க்கும்போது. இனிமேல் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் அந்த கேள்வியோட நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.